எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க இன்று மீண்டும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமல் தப்பிச் சென்றார். ராஜகிரியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளிக்க மறுத்தார். மனிதுரிமைகள் தொடர்பில் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு அமைப்பு தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து வெளியிட்டதை அடுத்து ஊடகவியலாளர்கள் அவர்களிடம் கேள்விகளை எழுப்புவதற்கு முயற்சித்தனர். இல்லை இல்லை, தயவு செய்து இல்லை இல்லை, நான் உங்களுக்கு ஒன்றை கூற வேண்டும். இங்கு தொந்தரவு செய்ய வேண்டிய தேவையில்லை. கலந்துரையாடலின் பின்னர் கேள்விகளுக்கு பதிலளிப்பதே எமது நிலைப்பாடு. கலந்துரையாடலின் பின்னர் கேள்வி கேட்க சந்தர்ப்பம் உள்ளது. இங்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் இதனை சீர்குலைப்பதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். இல்லை இல்லை இல்லை, உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் இதன் பின்னர் நானே பதிலளிப்பேன். நானே இதனை நடத்துகின்றேன். பின்னர் உங்களது கதையை கூறுங்கள். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பில் அங்கம் வகிக்கும் ஏனைய தரப்பினர் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவர் தமது ஊடக இணைப்பதிகாரியை அழைத்து கேள்வி கேட்பதற்கு முன்வந்த ஊடகவியலாளர்களின் பெயர்களை கேட்டறிந்தார். அனைத்து அரசியல்வாதிகளும் கருத்து வெளியிட்டதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் ஊடகவியலாளர்கள் மீண்டும் கேள்விகளை முன்வைத்தனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எமக்கு மிகவும் முக்கியமானது. மத்தளையை விட இது எமக்கு முக்கியமானது. அரசு தரப்பில் இருந்தும் கலந்து கொள்வார்கள் என நாம் எதிர்பார்த்தோம். இங்குள்ள ஒளிவாங்கிகளை நோக்குகின்ற போது அரசு தொலைக்காட்சி ஒளிவாங்கி இங்கு இல்லை. SLBC அல்ல, ரூபவாகினி அல்லது ITN ஒளிவாங்கி இங்கு இல்லை. கேமராவும் இங்கு இல்லை. ஏன் வரவில்லை? இது நடத்தப்படுவதை அரசாங்கம் விரும்பவில்லை. மத்தள விமான நிலையம் திறக்கப்படுகின்ற நாளில் இது நடத்தப்படுவதையும் அவர்கள் விரும்பவில்லை. ஆகையால் இதனை நடத்துவதற்கு இடமளிக்க மாட்டார்கள். எனவே இதனை சீர்குலைக்க வேண்டும் என நினைத்தார்கள். இங்கு அனாவசிய கேள்விகளை எழுப்புவதற்காக அனுப்பி வைத்துள்ளனர். கயான் மாத்திரமல்ல, சிரசவிலிருந்து டிஷ்நகர் நாயனஜித்தும் வந்துள்ளார். சிரசவின் 2 கேமராக்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் ஊடகவியலாளர்கள். 2 கேமராக்கள் தேவையா? සිරසෙන් කැමරා දෙකක් තියෙනවා. දැන් ඔයගොල්ලෝ ඔක්කොම මේ මාධ්‍යවේදී. කැමරා දෙකක් ඕනද? இங்கு கூச்சலிடப்பட்டால் அதுவே செய்தியாக அமையும். இங்கு கூச்சலிடப்பட்டால் அதுவே செய்தியாக அமையும். இங்கு நடந்தவை குறித்து பேசாமல் அது தொடர்பாக பேசுவார்கள். ஒரு கேமரா நியூஸ் சிரச செய்திகளுக்காக பயன்படுத்தப்படும். மற்ற கேமரா ரூபவாகினிக்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கும் அரசு தொலைக்காட்சிக்கும் அனுப்பப்படும். அதையே செய்தனர். අනික් කැමරා එක දෙනවා රූපවාහිනිය ස්වාධීන රූපවාහිනියට රජයේ රූපවාහිනියට. ඒකනේ කරේ. මේ මෙතනින් දුන්නාම சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். அனைத்து ஒளிவாங்கிகளையும் தருகின்றேன். பயப்பட வேண்டாம். எதை வேண்டுமானாலும் கூறுங்கள். මේ අවස්ථාවේදී මම නම් මේවට පිළිතුරු දෙන්නේ නැහැ. ඔයාලට ඇවිල්ලා මේ මයික් එකේ දැන් වාඩි වෙලා මේ ඔක්කොමලටම ඕන එකක් කියන්න. ඊට වඩා ප්‍රජාතන්ත්‍රවාදී දෙයක් නැහැ. ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புவதற்கு சந்தர்ப்பம் வழங்காமல் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளிக்காது ஊடகங்களை குறை கூறிக்கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் இன்று செயற்பட்ட விதம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். அவர் ஊடக சுதந்திரம் தொடர்பில் கதைத்தாலும் இன்று அவர் செயற்பட்ட விதத்தை நோக்கமிடத்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக சுதந்திரம் இருப்பதாக எமக்கு தெரியவில்லை. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு அவரே ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். கூறப்படுவதை மாத்திரம் எழுதி கொண்டு செல்வதற்காக ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் பங்கேற்பதில்லை. ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஊடகவியலாளர்களுக்கு உள்ளது.
அதே போன்று கேள்விகளை கேட்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு உள்ளது. கேள்விகள் கேட்கப்படும் போது ஜனநாயக தலைவராகவோ பொறுமையான தலைவராகவோ இருந்தால் அவர் பதிலளிக்க வேண்டும். எனினும் அவர் பதிலளிக்கவில்லை. பதிலளிப்பதை விடுத்து ஊடகவியலாளரை இழிவுபடுத்தி நகைப்புக்கு உட்படுத்தி அங்கிருந்து எழுந்து சென்றார். அப்படியாயின் எதற்காக ஊடகவியலாளர்களை வரவழைத்துள்ளார்? குறிப்பாக மனித உரிமைகள் தொடர்பிலேயே கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஏதேனும் மனித உரிமை உள்ளதா என்று நிரூபிக்க தவறிவிட்டார். அடுத்த விடயம் என்னவென்றால், ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதாக அவர் தெளிவாக குற்றம் சுமத்தியிருந்தார். இலங்கையில் அரசியல் குறித்து நன்கு அறிந்த அனைவரும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை செயற்படுத்துவர் யார் என்பதை அறிவர். ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் ஒரே நிகழ்ச்சிகளில் உள்ளனர், ஒரே திட்டத்தில் உள்ளனர். இதனால் இருவரும் அவ்வப்போது சந்திக்கின்றனர். காலையில் சந்திக்கின்றனர், மாலையில் சந்திக்கின்றனர், கோபி அருந்துகின்றனர், தேநீர் அருந்துகின்றனர். அவற்றை அறிந்து கொண்டே ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். ஒரே பயணத்தை மேற்கொள்வது தொடர்பில் கதைக்கின்றனர். பிரச்சனை இல்லை. தேவை என்றால் தாம் மத்தளைக்கு வந்து கலந்துரையாடுவதாக இம்முறையும் அவர் கூறியுள்ளதை நான் கண்டேன்.